பிரம்மனிடத்தில் தோன்றியவர்களாகிய தன்மாத்திரர்கள் என்பவர்கள் ஆகாயத்திலே தங்கி சோமபானத்தை உணவாக கொண்டு தியானத்தில் ஈடுபடுகிறார்கள். இவர்களே மக்கள் அனைவருக்கும் மூதாதையர்கள் என்று சொல்லப்படுகிறார்களாம். இவர்களை திருப்திப்படுத்ததான் அமாவாசை அன்று எள், தண்ணீர், தப்பை என்பவற்றை படைத்து வழிபடுவதால் இவர்கள் திருப்தியடைகிறார்களாம். இதற்கு தர்ப்பணம் என்று பெயர். சோமன் என்னும் சந்திரன் அத்ரி முனிவரின் மகன். தட்சனின் பெண்களுள் 27 பெண்களை மணந்து கொண்டவன். அவர்களுள் ரோகிணியிடம் மட்டும் அதிக அன்பு செலுத்தியதால் மற்ற பெண்கள் தந்தையிடம் முறையிட தட்சன் அறிவுரை கூறியும் சோமன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. கடும் கோபம் கொண்ட தட்சன் சாபமிட்டு விட்டான். ஆகையால் சந்திரன் சிறிது சிறிதாக தேய்ந்து 15ஆம் நாள் அமாவாசை அன்று மறைந்து விடுகிறான். மருந்தாகும் மூலிகை செடிகள் சந்திரன் மறைந்து விடுவதால் தங்களின் ஆற்றலை இழந்துவிட தேவர்கள் சென்று விஷ்ணுவிடம் முறையிட்டார்களாம். அவர் பார்க்கடலை கடையும்படி கூறினாராம். பார்க்கடலை கடைந்த தேவர்களுக்கு சோமபானம் கிடைத்ததாம். இந்த சோமபானம் தான் சந்திரன். சிவபெருமான் சந்திரனை எடுத்து தன் தலையில் சூடிக்கொண்டாராம். சந்திரனை எடுத்து தன் தலையில் சூடிக்கொண்ட நாள்தான் பௌர்ணமியாம். விஷ்ணுவாலும் சிவபெருமானாலும் சந்திரன் வளர்ந்து வளர்ந்து முழு சந்திரனாக காட்சியளிக்கும் நாள்தான் பௌர்ணமி என்று சொல்லப்படுகிறது.